இப்ப கேஸ் போட போறீங்களா இல்லையா? ஏய், நீ யார் சொல்லி இதெல்லாம் பண்றன்னு எனக்கு தெரியும். கலிவர்தன் சொல்லி தானே பண்ற. நீ பொய் சாட்சி தான் சொல்றேன்னு நான் கோர்ட்ல நிரூபிச்சேன்னு வையேன், என் அண்ணன் ஜெயிலுக்கு போக மாட்டான். நீ தான் ஜெயிலுக்கு போவ, ஞாபகம் வச்சுக்கோ. என்ன மேடம் நீங்க? எனக்கு நியாயம் கிடைக்குன்னு வந்தா நீங்களும் மிரட்டுறீங்க, உங்க அண்ணனும் மிரட்டுறாரு. நீங்க உங்க அண்ணங்கிறதுனால எந்த கம்ப்ளைண்ட்டும் வாங்க மாட்டேங்கிறீங்க. எல்லாமே உங்க அண்ணனுக்கு சாதகமா தான் மேடம் பண்றீங்க. இதை நான் சும்மா விட போறது கிடையாது. உங்களை பார்க்க வேண்டிய இடத்துல நான் பாத்துக்கிறேன். ஏய், நீ எங்க வேணாலும் போய் சொல்ற. ஆனா உனக்குன்னு ஒரு நாள் இருக்கு. அன்னைக்கு யாராலையும் உன்னை காப்பாத்த முடியாது. அண்ணா, நீ இங்க இருக்க வரைக்கும் அமைதியா இரு. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நான் பேசாம லாக்அப்ல தானே இருக்கேன். நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க. எவன் வந்து புதுசு புதுசா கதை சொல்லிட்டு இருக்கா. அதுவும் ஏன் பேரை வச்சு பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? நீ இங்க இருக்கிற வரைக்கும் எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ அமைதியா மட்டும் இரு. எங்க அமைதியா இருக்க விடுறானுங்க? அதான் பாக்குறல்ல ஒருத்தரா வந்து எப்படி ஏறி மேயறாங்கன்னு.